இரண்டாம் உலகப் போரின் தலையெழுத்தை மாற்றிய, அமெரிக்கா வல்லரசாக உருவாவதற்கு காரணமாய் அமைந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் நிகழ்ந்த தினம் இன்று. 1941 வருடம் இரண்டாம் உலகப் போர் படுவேகமாக சூடுபிடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆசியா முழுமைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு கனவு கண்ட ஜப்பான் அதற்காக பல தாக்குதல்களை பல இடங்களில் நடத்திக்கிட்டே இருந்துச்சு. தன்னுடைய கனவுக்கு அமெரிக்கா தடையா இருக்குமோன்னு யோசிச்சு அதை சின்ன பின்னமாக்க முடிவு செஞ்சது ஜப்பான். அதற்கு ஜப்பான் தேர்ந்தெடுத்த நாள் டிசம்பர் 7. 6 போர்க்கப்பல்களிலிருந்து 353 விமானங்கள் மூலமாக படு பயங்கரமான தாக்குதலை பேர்ல் ஹார்பர் இடத்துல நடத்துச்சு ஜப்பான். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சேதம். 2400 பேர் இறந்தாங்க. அதில் 68 பேர் சிவிலியன்ஸ். கப்பல் படைக்கு சொந்தமான 20 படகுகள், 8 போர்க்கப்பல்கள், 300 விமானங்கள் ஒட்டு மொத்தமாக தகர்த்தெறியப்பட்டுச்சு. அதை தாண்டி 1000க்கும் மேற்பட்டவங்க படு மோசமான காயங்களை சந்திச்சாங்க. அந்த தாக்குதல் அமெரிக்காவை நிலைகுலைய செய்யும்னு நினைச்சது ஜப்பான். ஆனால் நடந்தது வேற. அது வரைக்கும் இரண்டாம் உலகப் போரில் கலந்துக்காத அமெரிக்கா நேரடியாக போரில் கலந்துக்குச்சு. ஜப்பானை அழிக்கணும்னு முடிவு செஞ்சு அதற்காக தீவிரமான ஆராய்ச்சியில் இறங்குச்சு. விளைவாக அணுகுண்டை உருவாக்கி நாகசாகி ஹிரோஷிமாவை நாசமாக்குச்சு அமெரிக்கா. அதற்கு பின்பு தான் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்துச்சு. அமெரிக்காவும் ஒரு சூப்பர் பவராக வளர்ந்துச்சு. சிலரை காயங்கள் காணாமல் போக பண்ணிடும். சிலருக்கு காயங்கள் தான் பெரும் உத்வேகத்தை தந்து பெருசாக வளர வைக்கும். அமெரிக்கா 2வது வகை. உலகின் போக்கையே மாற்றி அமைத்து இன்று வரை உலக அரசியல் அமெரிக்காவை சுற்றியே நிகழ்வதற்கு காரணமாய் அமைந்த ஜப்பானின் பேர்ல் ஹார்பர் அட்டாக் அமெரிக்காவில் நிகழ்ந்த தினம் இன்று.